ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே மார்னிங் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா பார்த்தீங்கன்னா கேவர் சேமியா தாங்க. கேவர் சேமியா ஆவியில் வேக வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா சும்மா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்துச்சுங்க. நம்ம தேங்காய் பூ, சர்க்கரை, நெய் அது மாதிரி போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சரி, ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து தேங்காய் பால் சாப்பிட்டுப்பாங்க சொல்லி பார்த்தா அதுவுமே சூப்பர் இடியாப்பு மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. என்னோடய பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுவுமே கொடுத்துட்டு நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சுங்க. அதேவே வச்சு முட்டையுமே வேச்சு போட்டு கொடுத்தாச்சுங்க. நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு செம்ம சூப்பராக சும்மா சுண்டி போய் அப்படி தேன் மாதிரி இருந்துச்சுங்க. அதில் சாப்பாடு போட்டுக்கிட்டோம் சும்மா வேறு லெவலுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய பையனுக்கு பிடிக்காதான், சரி இருந்தாலும் வந்து நேற்றே சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொன்னான்னா சரி இன்றைக்கி அதே கொடுத்து அமைச்சாச்சுங்க. அவனை அமுச்சு வச்சுட்டு அடுத்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாங்க. கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு வந்து சரி நான் அடுத்து என்ன செய்யாமல் தான் ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ண சொல்லி ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ண போயிட்டுங்க. ஃப்ரிட்ஜில் அவ்வளோ தூசிமா அவ்வளோ இருந்துச்சு. அதை வந்து செய்யணும் நினைக்கிறேன், அது டைமே கிடைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி தான் அது கிடச்சிச்சு டைமு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க தான் சரி அந்த வேலை முடிச்சிடும் சொல்லி சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடியுமோ சரி அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி அந்த வேலைக்கு போயிட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து காஃபியுமே குடிச்சிடலாம். குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜை துடைக்க போயாச்சுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாத்துலேயுமே வேலை அதிகமாக தான் இருக்கும். காஃபி குடிச்சோம்னா நமக்கு வந்து வேலை வந்து சுறுசுறுப்பாகவே செய்யணும்னு தோணும். பாருங்கள் ஃப்ரிட்ஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே நினைக்கிறேன் கழுவணும் துடைக்கணும்ட்டு அதுக்கு வந்து டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் அதுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு சூப்பராக கழுகியாச்சுங்க. நல்லா போட்டு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி திங்ஸ்லாம் அழகாக அடுக்கியாச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அழகாக இருக்குது. என்னோடய ஜன்னல் நிலுமே வந்து உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். கருவாடு தொக்கு செஞ்சு வெந்தய சோறு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ சிக்கன் வாங்கிட்டு வரமான்னு கேட்டாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். சும்மா சிக்கன் சாப்பிட்டுருக்கோம். மீன் வரும் எது பார்த்தா மீனே கிடைக்கலங்க. கடல் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் எங்களுக்கு மீன் கிடைக்கும், ரேட்டுமே ஓவராகவே இருக்குங்க. அதனால் சரி வேணாம்னு சொல்லிடுச்சு. மீனுமே வரல. ஃபஸ்ட்டு வெந்தய சாப்பாடு கருவாடு தொக்கு தாங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் கிளைமேட் எப்படின்னு சொல்லிட்டு மழை வர்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருட்டிகிட்டு இருக்குது. மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை வர்ற மாதிரி இருக்குது. சாப்பாடுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டுமே தொழுதுட்டு இன்னும் வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குமே சாப்பாடு போட்டுடலாம். என்னோடய வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பரான சாப்பாடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையுமே வேக வச்சு கொடுத்தாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசியுமே ஊற வச்சுருந்தேங்க. ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இட்லி மாவுக்குமே ஊற வச்சுருக்குறேங்க. அதுவுமே இனிமேல் போடணும். சரி மழை வர மாதிரி சொல்லி வாசலாம் சுத்தமாக க்ளீனாக கூட்டி பெருக்கி வாரியாச்சுங்க. நைட்டு குளிச்சுட்டு நாங்களும் வந்து தொழுதுட்டு சாப்பாடு உட்காந்தாச்சுங்க. என்னோடய வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.